திலீபனை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அவன் சும்மா கெத்தாக வெளியே போய் கார் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ சூர்யா வெளியே வராரு. என்ன சார், என்ன என் மேலே எஃப்ஐஆர் போடணும், அதை போடணும், இதை போடணும்னு சொல்லி தாம் தும்னு குதிச்சே. இப்போ பாத்தியா, அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி நான் அடித்து சொன்னேன்ல. என்னுடைய பேச்சு தான் அங்கே நடந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரியும், என் டேடியை பற்றி எனக்கு தெரியும். என் டேடி என்னை சஃபர் பண்ணுறதுக்கு விடவே மாட்டார். என்னை உள்ளங்கையில் வச்சு தாங்குறாரு. அப்படிப்பட்ட டேடிக்கு இந்த நியூஸ் போயிருக்கும். என்னுடைய பாடிகார்டு அப்பவே சொல்லியிருப்பாங்க. என் டேடி என்னை போலீஸ் ஸ்டேஷனில் இவ்வளோ நேரம் இருக்க விட்டதே அதிசயம். அதில் என் மேலே கம்ப்ளைண்ட் வேற கொடுக்க விட்டுருவாரா? அதனால தான் மிஸ்டர் சொன்னேன். மிஸ்டர் சூர்யா, அப்படி தானே நீ இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. ஏய் மிஸ்டர், நீ எவ்வளோ பெரிய ஆளாவனா இருக்கலாம், உன் அப்பா எவ்வளோ பெரிய ஆளாவனா இருக்கலாம், ஆனால் நீ பண்ணது தப்பு. அதை நான் பார்த்தேன். உன்னால் அந்த குழந்தைங்க அடிபட்டு போச்சு. ஆனால் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கு கார் வாங்கி கொடுத்து லஞ்சம் வேணால் கொடுத்துருக்கலாம். ஆனால் நீ பண்ணது தப்பு தப்பு தான். உனக்கான தண்டனை இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேணால் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த சூர்யா நிச்சயமாக கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க சூர்யா. ஆமாம், இவர் பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜு. இவர் தீர்ப்பு எழுதி எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போகிறாராம். போங்க மிஸ்டர் சூர்யா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு திலீபன். ஏய் வேண்டாம், என்கிட்ட வச்சுக்காத. இந்த நக்கல் சிரிப்பெல்லாம் வேற ஒருத்தர்கிட்ட வச்சுக்கோ. என்கிட்ட வாள் ஆட்டின வாழை ஒட்ட நறுக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு சூர்யா. இதை பர்றா, வாழை ஒட்ட நறுக்குவியா? நான் எவ்வளோதான் வாள் ஆட்டினாலும் என் வாழை தொட கூட முடியாது. ஏன்னா எங்கள் ஸ்டேட்டஸ் அப்படி அப்படின்னு சொல்கிறாரு திலீபர். என் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி காட்டட்டுமா, வரியா? இப்போ என் டேடிக்கு 60th பர்த்டேக்கு செலப்ரேஷன் நடக்குது. அந்த செலப்ரேஷனை வந்து பார்த்திடாவே என் ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு புரியும். வாயேன், என் கூட வாயேன் அப்படின்னு சொல்கிறான் திலீபன். ஏ, நீ என்னடா ஸ்டேட்டஸ் காட்டுறது? ஏன் ஸ்டேட்டஸை நான் காட்டுட்டா? நான் இந்த ஸ்டேட்டஸில் இருக்கேன், நான் அப்படிப்பட்ட ஸ்டேட்டஸில் இருக்கேன்னு சொல்லி வசதி இல்லாதவங்க கிட்ட பெருமை அடிக்கிறது இல்லை என்னுடைய குணம். உன்னை மாதிரி சல்லி பையன் இல்லை நான் அப்படின்னு சொல்கிறாங்க சூர்யா. ஓகே, உன்னை பார்த்தாலும் பெரிய ஸ்டேட்டஸ்கார மாதிரி தான் இருக்குது. வா, ஏன் வந்து எங்கள் கூட மிங்கிள் ஆயிக்கியேன் அப்படின்னு சொல்கிறாங்க திலீபன். உன்னை மாதிரி கேடுகட்ட பசங்க கூடலாம் மிங்கிள் ஆகிறதுக்கு நான் ஒன்றும் உன்னை மாதிரி கேடுகட்டவன் இல்லைடா, போடா போ அப்படின்னு சொல்கிறாங்க சூர்யா. இதை பாருங்கள் மிஸ்டர் சூர்யா, நீங்கள் எங்களை பார்த்து பயந்து போயிட்டீங்க. எங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து அந்த ஃபங்க்ஷனில் பாருங்கன்னு சொன்ன உடனே அப்படியே பயந்து போயிட்டீங்க. அதுக்கு தான் என் கூட வரமாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க திலீபன். யாரை பார்த்தோம் எந்த பயமும் எனக்கு கிடையாது. எனக்கு என்ன அவசியம் இருக்குது? நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க சூர்யா. அப்படின்னா வாங்க, வந்து தான் பாருங்களேன். வந்து பார்த்தா நாங்கள் யாருன்னு உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வரேன் வரேன், நீ சொல்கிறதுக்காக இல்லை, அங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி சூர்யா அவங்க கார் பின்னாடியே பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அந்த திலீபன் காரில் பேசிக்கிட்டே போகிறா அவங்க பாடிகார்டு கிட்ட. ஏய், அந்த ஆள் வரானா இல்லையா பாருங்கடா, பாதியிலே பயந்து போயிட்டுருக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாடிகார்டு திரும்பி பார்க்குறாங்க. சார், அவன் வந்துக்கிட்டு தான் இருக்கான், அவன் ஒன்றும் பயப்படுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டா, என் கூட இருந்துக்கிட்டு அவனை ரொம்ப பெருமையாக பேசுறியா அப்படின்னு சொல்லி பாடிகார்டை அடிக்கிறாரு திலீபன். சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வராங்க. அப்போ திலீபன் காரை நிறுத்திட்டு வெயிட் பண்ணுறாரு. பின்னாடியே சூர்யாவும் வராங்க. வந்துட்டியா, பரவாயில்ல, நீ பெரிய ஆளு தான், பாதி வழியிலே எஸ்கேப் ஆயிடுவேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க திலீபன். நான் எதுக்குடா எஸ்கேப் ஆகணும், வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி சூர்யா உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. என்ன இவன் இவ்வளோ கெத்தாக வரானேன்னு சொல்லி திலீபனும் பார்த்துக்கிட்டே வராரு. நேராக மேடைக்கு போகிறாங்க. அப்போது ஈஸ்வரியும் அவங்க அண்ணனும் அதை பார்க்குறாங்க. இவன் எங்கே இங்கே வந்தான்? என்னது, இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க கீழே இருந்து. அப்போ மேலே நேராக மேடைக்கு போகிறாரு சூர்யா. அப்போ மைக்கில் பேசிக்கிட்டு இருக்காரு டைகர் சக்கரவர்த்தி. அப்போ நேராக போய் அந்த மைக்கை பிடுங்குறாரு. ஹி டேடி பேசிக்கிட்டு இருக்காரு, எதுக்கு பிடுங்குற அப்படின்னு சொல்லி திலீபன் கத்துறாரு. ஓஹோ, இவரு தான் உங்கள் டேடியா? இவரு தான் யாரு அப்படின்னு சொல்லி பின்னாடி போர்டை பார்க்குறாரு. ஓ, டைகர் சக்கரவர்த்தி இவரு தானா? சார், திலீபன் உங்கள் பையன்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாண்டா, நீ யாருடா அப்படின்னு கேட்குறாங்க டைகர் சக்கரவர்த்தி. நானா? இதோ மைக்லேயே சொல்லிடுறேன். மை டியர் ஜென்டில்மேன்ஸ் அண்ட் லேடிஸ், நான் தான் சூர்யா.
இப்போ இந்த டைகர் சக்கரவர்த்தியோட பெருமையை பற்றியும் அவருடைய மகன் திலீபனோட பெருமை பற்றியும் நான் இப்போ பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. என்னண்ணே இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதோ இருக்காரு இந்த டைகர் சக்கரவர்த்தி, ரொம்ப 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 மனசுல ஒசத்தியானவர். ஏன்னா நினைச்ச உடனே ஒரு ஏழைக்கு கார் வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் கை தட்டுறாங்க. அவசரப்படாதீங்க, அவருக்கு இப்படி சாதாரணமாக வாங்கி கொடுத்தா பிடிக்காது போல இருக்கு. அதனால காரில் வரும்போது அவங்க பையனை விட்டு முதல்ல அந்த ஏழைங்களை ஏற்ற வச்சாரு. அவங்க கீழே விழுந்த உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறமா கார் வாங்கி கொடுத்து எங்கள் மேலே கேஸே கொடுக்கக்கூடாதுன்னு மிரட்டி அந்த காரை வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு கீழே இருக்கிறவங்கள என்னப்பா இது, யாரையோ காரை வச்சு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் காரை வாங்கி கொடுத்தாராமே, இப்படிப்பட்ட நயவஞ்சகரா இவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஈ, என் டேடியை பற்றி என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திலீப்னு அடிக்க வராரு. இந்த திலீப்பனும் ரொம்ப சாதாரணவர் கிடையாது, ஸ்டேட்டஸில் ரொம்ப வசந்தவர். இவர் போலீஸ் ஸ்டேஷனில் 5 நிமிஷம் கூட இருக்க மாட்டாராம், ஆனால் தப்பு மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து டைகர் சக்கரவர்த்தி சொல்கிறாரு, ஆமாண்டா, அவங்கெல்லாம் காசு இல்லாத பிச்சைக்காரங்க, அவங்கள நாங்கள் அடிச்சு கூட கொள்ளுவோம், அதுக்கப்புறம் கோடி கோடியாக கொடுப்போம், அதனால அவங்க யாரும் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தெனாவட்டா பேசுகிறாரு. இதை கேட்ட உடனே சூர்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஓஹோ, காசு இல்லாதவங்களா பிச்சைக்காரங்களா, அப்போ உங்ககிட்ட எந்த காசும் இல்லைன்னா நீயும் பிச்சைக்காரனா, ஏண்டா எவ்வளோ தைரியம் இந்த மாதிரி மேடையில் இருந்து இந்த மாதிரி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி சூர்யா ஒரு அறையிறாரு. அதை பார்த்து திலீபனுக்கு கோவம் வருது. ஏண்டா என் டேடி மேலேயே கையை வைக்கிறியா அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி அடிக்க போகிறாரு. உன் டேடி மேலே என்னடா, உன் மேலேயே கையை வைக்கிறேன்னு சொல்லி அவருக்கும் 4 அறையிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் சூர்யாவை வந்து அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் எல்லாரையும் அடித்து போடுறாரு சூர்யா. சார், இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி மற்றவங்கெல்லாம் சக்கரவர்த்தியையும் திலீபனையும் கூட்டிகிட்டு காரில் ஏறி போகிறாங்க. சூர்யா அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அப்போ காரில் சக்கரவர்த்தி கொந்தளிச்சிட்டே போகிறாரு. யார் அவன் மேடையில் வந்து என்னுடைய 60வது பிறந்த நாள் அன்னைக்கு என் மேலேயே கையை வச்சுட்டான், என் பையனையும் அடிச்சிட்டான், அவன் யார், அவன் உயிரோடு இருக்கக்கூடாது, இதுக்கப்புறம் அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விசாரிக்க சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஈஸ்வரியும் அவங்க அண்ணங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன், நான் ஒரு சரியான பையனை பிடிச்சிட்டேனே, அந்த சுரேகாவுக்கு. இதோ இந்த திலீபன் தான் அந்த சுரேகா கழுத்தில் தாலி கட்ட போகிறவன். அந்த புரோக்கருக்கு உடனே கால் பண்ணினேன். இந்த 2 குடும்பத்தையும் எப்படியாவது நம்ம சம்மந்திங்களை ஆக்கி விட்டுடணும், அப்போ தான் இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே திரிவாங்க, அப்போ தான் சுந்தரவள்ளி குடும்பத்தில் நிம்மதியே இருக்காது. எப்படி என் பிளானு அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் தங்கச்சிமா, இதோ இப்போவே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தரகர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. டைகர் சக்கரவர்த்தியோட மகன் திலீபனோட ஜாதகத்தை சுரேகா வீட்டுக்கு அமுச்சு வை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிம்மா, நான் அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தரகர் வைக்கிறாரு. அப்போ தான் இந்த பக்கம் டைகர் சக்கரவர்த்தியோட ஆளுங்களும் சூர்யா வீட்டை பற்றி விசாரிக்கிறாங்க. சார், அவங்களும் பெரிய இண்டஸ்ட்ரியலாம், சுந்தரவள்ளி அம்மா இல்லை அருணாச்சலம் ஐயா, அவங்களோட ஒரே பையனா அப்படின்னு சொல்கிறாங்க. யாரு, சுந்தரவள்ளியோட பையனா அப்படின்னு சொல்லி வாயை பொளக்குறாரு டைகர் சக்கரவர்த்தி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க டாக்டர் சுரேகாவுடைய கல்யாணம் கூட நின்று போச்சே, அந்த சூர்யாவா இது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் சார், அந்த சுரேகாவோட அண்ணா தான் இவன் அப்படின்னு சொல்கிறாங்க பாடி கார்ட்ஸ் எல்லாம். ஓகே ஓகே, அப்போது இவனை நம்ம காலில் விழ வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு டைகர் சக்கரவர்த்தி. என்ன வழி டாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு திலீபன். திலீபா, உனக்கு இன்னும் புரியலையா, உங்கள் அம்மா உனக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாள்ல, அதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு டைகர் சக்கரவர்த்தி. ஓ, நீங்கள் அப்படி வரீங்களா அப்படின்னு சொல்லி திலீபனும் சக்கரவர்த்தியும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அதே நேரம் சுந்தரவள்ளியோட வீட்டுக்கு தரகரும் அந்த சக்கரவர்த்தியோட ஃபேமிலியோட டீட்டெயில்ஸை எடுத்துக்கிட்டு திலீபனுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போகிறாரு. அம்மா, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற வரன், நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற வரன், இந்த பையனும் சூப்பராக இருப்பான், அவனுடைய ஜாதகமும் சூப்பராக பொருந்துது, இந்த வரனை மட்டும் விட்டுறாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி சுந்தரவள்ளி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு.